ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அரசாணிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த பொரியல் யூசுவலாகவே வீட்டில் எல்லாருமே அடிக்கடி செய்கிறது தான். பட் இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குங்க. அந்த டிப்ஸ் தெரிஞ்சால் பொரியல் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் என்ன டிப்ஸ்னு சொல்லியிருக்கேன். பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பிடிக்கிறோன்னு நினைக்கிறவங்க கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரசாணிக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. அரசாணிக்காய் பொரியலுக்கு தண்ணி ஊற்றாமல் வேக வச்சுக்கோங்க. அரசாணிக்காயிலே யூஸ்வலாக தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றாமல் வேக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். காய் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரசாணிக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்தும்போது அந்த இனிப்பும் காரமும் ரெண்டுமே சேர்ந்து பொரியல் உண்மையாகவே டேஸ்ட்டாக வருங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க.